உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ பர்த்டே பார்ட்டில என்னென்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். ஓகே மேடம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சு எது? சூப்பர் சூப்பர், உங்க 2 பேரோட பிளானுமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்படியே பண்ணிடுவோம். இங்க பாருங்க, நீயும் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு, சரியா? நம்ம எல்லாருமா சேர்ந்து விக்ரம் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத இனிய நினைவா இருக்கட்டும். சரி, அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பண்ணிடுவோம், சிறப்பா செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ, நான் மகா பேசுறேன். மகாவா? யாரு? நான் ஐஸ்வர்யாவோட தங்கச்சி மகாலட்சுமி பேசுறேன். வரே வா, என்ன ஒரு ஆச்சரியம்! உங்ககிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரமா ஃபோன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீயே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கன்னா உங்க அக்கா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ரைட்டா? இங்க பாருங்க விக்னேஷ், அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாளா? +2 படிக்கும்போது எதிர்பாராம நடந்த ஒரு அசம்பாவிதம் அது. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அவளை மிரட்டுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நியாயமே இல்லதான். என்ன பண்றது? நான் பொழைக்கணும்ல. இந்த உலகம் நேர்மையா இருக்கவங்கள எங்க பொழைக்க விடுது? இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ணாதானே பொழைக்க முடியும். என்ன நான் சொல்றது? இங்க பாருங்க விக்னேஷ், போதும் உங்க ராமாயணம் எல்லாம். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்க அக்கா கிட்ட கேட்டு அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். வாவ், சூப்பர்! எப்ப கொடுப்ப? எப்படி கொடுப்ப? எங்க கொடுப்ப? இங்க பாருங்க, பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். ஆனா பணம் உங்க கைக்கு வரும்போது எங்க அக்காக்கு எதிரா இருக்கிற அந்த ரகசிய வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட நீங்க கொடுத்துடணும். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த வீடியோவோட வேற எந்த காப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாம திரும்ப திரும்ப மிரட்டணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி வேற ஏதாவது காப்பீஸ் இருந்தா அதையும் அழிச்சிடணும். எதையுமே மிச்சம் வைக்க கூடாது, புரிஞ்சுச்சா? நான் கெட்டவன் தான், ஆனா ரொம்ப கெட்டவன் இல்ல. வார்த்தை ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்காது, ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். ஸோ நீ அதை பத்தி கவலைப்படாத. எனக்கு தேவை 5 லட்ச ரூபா பணம். அதை நீ கொடுத்துட்டனா அடுத்த செகண்ட் அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு நடுவில் ஏதாவது கோல்மால் பண்ணி என்னை ஏமாத்தி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ நேர்மையா நடந்துக்கிட்டா நானும் நேர்மையா நடந்துப்பேன். பணத்தை கொடுத்துட்டு ஆதாரத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். பேச்சு மாறாம நீங்களும் அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துடணும். மகா, நீ ஐஷுவை விட எவ்வளவோ தேவலாம். டக்குன்னு உடனே முடிவெடுத்த பாத்தியா? சூப்பர்! அதுவும் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றல்ல, அது சூப்பரோ சூப்பர். இப்படி தைரியமா நேரடியா பிரச்சனையை ஃபேஸ் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ நாள் எலவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்ல. சரி, பரவாயில்ல, நீ பணத்தை ரெடி பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். விக்ரம், விக்ரம், என்ன?
ஹாப்பி பர்த்டே டு யூ விக்ரம். விக்ரம், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. நம்ம 2 பேரும் பர்சனலா செலிப்ரேட் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன். நம்ம லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மெமரியா இது இருக்கணும்னு தான் இந்த டெக்கரேஷன், இந்த கேக் எல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாட் நான்சென்ஸ் மகா? வாட் இஸ் திஸ்? லைட் ஆன் பண்ணு. நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தேன். இப்ப என் தூக்கமே போச்சு தெரியுமா? இத பாரு, எனக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ற பழக்கம்லாம் கிடையாது. அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட நீ செஞ்ச? இல்ல விக்ரம், உன்னோட பர்த்டே அதுவுமா உன்னோட ஒய்ஃபா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். இந்த சர்ப்ரைஸ்லாம் நான் உங்ககிட்ட இப்ப கேட்டனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் தேவையில்லாத வீணான ஆடம்பரம். சும்மா எவனோ ஃபார்மாலிட்டிக்கு ஃபன் பண்ணி ஓசில ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே பண்ற வேலை, அதை நானும் பண்ணணுமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் என் பர்த்டே எல்லாம் யாருக்கிட்டையும் சொன்னதும் இல்ல, யாரோட விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்ல. இது இன்ஃபேக்ட் என்னோட வீட்ல எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாள் மாதிரி தான் ஒரு நாள் என்னோட பர்த்டேயும். இது கூட தெரியாம ஏன் இப்படி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் வாங்கி எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி எல்லாம் செஞ்சா நான் இம்ப்ரெஸ் ஆயிருவேன், அப்படியே நான் உங்ககிட்ட மயங்கிருவேன்னு நினைக்கிறியா? நோ வே. உன் எதிர்பார்ப்புல என்கிட்ட நடக்காது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி என் தூக்கத்தை கெடுக்காது. இங்க பாரு மகா, இப்படி எல்லாம் அழுது நீ சீன் எல்லாம் போடாது. இப்பவே மிட் நைட்டை தாண்டிருச்சு. நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு என்னால ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது மகா. ஐ ஃபீல் வெரி டயர்ட். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. லைட் ஆஃப் பண்ணு, நான் தூங்கணும். தலே பெருசா பர்த்டே கொண்டாடுறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.